ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் புதுமடம் ஹலீம் அப்படிங்கக்கூடியவர் பஹ்ரியா அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை வெளியிடாமல் போறாரு. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அதில் அவர் பேசின பேச்சுக்களில் தான் சிலதில் ஒரு சந்தேகங்கள் நமக்கு பலது வருது. சந்தேகங்கிறதையும் கூட அந்த அயோக்கியத்தனத்தை வெளியில் கொண்டு வரணுங்கக்கூடிய தேவை நமக்கு இந்த இடத்துல ஏற்படுது. முதல்ல இது என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் ஏன் இந்த புஸ்தகத்துக்கு பஹ்ரியான்னு பேர் வச்சேன், இந்த பேரே வைக்கக்கூடாதுன்னு என்கிட்ட பலர் சொன்னாங்க, அது வேற மொழி பேராக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் அதில் பேசுறாரு. பஹ்ரியா அப்படின்னு சொன்னா அவர் கடல் அப்படிங்கக்கூடியதை வைத்து சொல்கிறார். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, பிரியாணிங்கக்கூடிய பேர் இன்று தமிழ் பேர் ஆகிவிடவில்லையா, அந்த மாதிரி இன்னும் 10 வருஷத்துல பஹ்ரியாங்கக்கூடிய பேரும் தமிழ் ஏற்றெடுக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் இந்த முயற்சியை செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க மொழி, அதாவது அரபிய தமிழ்ல புகுத்தி தமிழை அழிப்பதற்கான மொழி அழிப்பு முயற்சியும் இந்த புத்தக வெளியீட்டின் பின்னாடி இருக்கிறது அப்படிங்கக்கூடியதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஜவாஹருல்லா இந்த மாதிரி அவங்க தமுமுக அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னான்னா, அதுல அவர் பேசும்போது 2 விஷயம் சொல்றாரு. திருப்பரங்குன்றத்தை பத்தி லேசா ஒரு இதை சொல்லிட்டு, இப்போ பாருங்க, இங்க அன்னைக்கு இருந்த சிக்கந்தர் இவங்க எல்லாரையும் அரவணைச்சு தான் போனாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த புஸ்தகத்தோடு நோக்கம்ங்கக்கூடியது வேற. அதாவது வணிகத்தினால் தான் இஸ்லாம் பரவியது, படையெடுப்பினால் பரவவில்லைன்னு சொல்லணும். அதுக்காக வேண்டி எழுதப்பட்ட புஸ்தகம் அது அப்படிங்கக்கூடிய, அதாவது நம்ம யாரையுமே துன்புறுத்தல அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று திரிபை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட புஸ்தகம். அந்த புஸ்தகம் எல்லாருக்கும் போய் சேர்ந்தே ஆக வேண்டும்னு அவரும் சொல்ல, ஆமா அது யாரோ ஒருத்தர் 100 புஸ்தகம் வாங்கினாருன்னு அவரே அந்த மேடையிலையும் சொல்றார். அப்ப அதுல அவர் 2-3 விஷயங்களை கோட் பண்றார். ஒண்ணு இபின் பதூதாவை கோட் பண்றார். அப்புறம் நம்ம மதுரா விஜயம் எழுதின கங்காதேவியும் அவர் கோட் பண்றார். முதல்ல இபின் பதூதாவை அவர் கோட் பண்ணும்போது, இபின் பதூதாலாம் அதை பத்தி பல குறிப்புகள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு. அப்போ நம்ம இப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னா, இவனுக்கு இப்போ போராடுறது எதுக்குன்னா, அந்த பக்கம் சிக்கந்தர் தர்கான்னு ஒன்று இருக்கு, அதை உடனே நம்ம துலுக்கனுக்குள்ள இதை ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையே திருப்பரங்குன்றத்துல. அப்போ இவன் பேர் என்ன, அலவுதீன் சிக்கந்தர் ஷா அப்படிங்கக்கூடியவன் தான் மதுரை சுல்தானேட்டோடு கடைசி மன்னன். அதனால மதுரை சுல்தானேட்டோடு கடைசி மன்னனான சிக்கந்தர் பேர்ல அந்த தர்கா இருக்குங்கக்கூடியது இவங்க ஒரு வருஷன். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஏமாத்தி ஒரு சூழ்ச்சியின் மூலம் சிக்கந்தரை விஜயநகர பேரரசர்கள் கொன்று விட்டார்கள். ஆனா அவன் பெரிய போரெல்லாம் அவன் நடத்தினா, ஆனா இவங்க சூழ்ச்சியினாலதான் இவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் ஒரு கதையை சொல்றார். ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கிடைக்கணும். இந்த தர்காக்களுக்குன்னு இவனுங்க ஒரு வெப்சைட் போட்டிருக்கானுவ. அந்த வெப்சைட்ல என்ன சொல்றானுங்கன்னா, அது அவனுங்க தான் அந்த வரலாற்றையும் சொன்னது. இதுல எந்த சிக்கந்தர் அந்த சிக்கந்தர்னு இப்போ இவனுக்கு தான் சொல்லணும். அந்த சிக்கந்தர் என்ன இங்க இருந்தா அப்படியா, திருப்பாண்டியன் ஒரு ராஜா இருந்தா அப்படியா, அந்த ராஜாவை அவன் தோக்கடிச்சிட்டானா, தோக்கடிச்ச அப்புறம் திருப்பாண்டியன் இங்க இருந்து போய் அந்த வடக்கு போய் திருப்பதி பக்கத்துல இருந்து ஆளுகளை கூட்டி சிக்கந்தரை தோக்கடிச்சு சிக்கந்தரை கொன்றான் இப்படின்னு தர்கா சைட்டுல போட்டிருக்கானுவ. இது 2ல எது உண்மையான வரலாறுங்க கூடியதை முதல்ல நீங்க தான் இப்ப சொல்லணும். ஒண்ணு அப்படின்னு சொன்னா, அந்த தர்கா சைட்ல இருக்கிறது தவறான வரலாறு அப்படின்னு சொன்னா, அந்த சிக்கந்தரை நீங்க மேல வச்சிருக்கிறது ஃப்ராடுங்கிறத ஒத்துக்கணும். இல்ல தர்கா சைட்ல உள்ளதுதான் சரி அப்படின்னா, பஹ்ரியாங்கக்கூடிய புஸ்தகம் ஃப்ராடு, நீங்க பரப்புறது எல்லாமே திருட்டு துளுக்க வரலாறுங்கிறதையாவது சொல்லணும். 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லி ஆகணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல விஜயநகர பேரரசர்கள் அந்த அளவு துலுக்கனுக்கு மேல காட்டமா இருந்தானா, துலுக்கனெல்லாம் கொண்டானா. ஆனால் போக போகத்தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், துலுக்கனை கூட சேர்த்துக்கணும், இல்லைன்னு சொன்னா நமக்கு கஷ்டம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி, அதுக்கு கங்காதேவி புஸ்தகத்தை எல்லாம் கோட் பண்ணி அவரு சொல்றார். முதல்ல இவர்கள் கோட் பண்ணி இருக்கிற 2 நபர்களை பத்தி நான் முதல்ல சொல்றேன். ஒன்னு இபின் பதூதா, இன்னொன்னு கங்காதேவி. என்ன சொன்னார், வியாபாரத்தின் மூலமாக இஸ்லாம் பரவியது, இது இவருக்குள்ள ஸ்டேட்மெண்ட். முதல்ல நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வியாபாரத்தின் மூலமாக பரவியதுன்னு சொல்லிவிட்டு சிக்கந்தர் ஷாவை சொல்லும் போது மதுரை சுல்தானேட் வரலாறை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். முதல்ல மாலிக் கஃபூர் இங்க படையெடுத்து வர்றான். அவன் யாருன்னா கில்ஜியோட தளபதி. அவன் படையெடுத்தான் கொள்ளையடிச்சிட்டு போட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வர்றான், அவனும் கொள்ளையடிச்சிட்டு போனான். அடுத்தது 3வது உல்லு கான்னு ஒருத்தன் வர்றான்.
அந்த உல்லூக் கான் வந்து இங்க படையெடுத்து போட்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் தனது ராஜ்யமாக மதுரையும் அறிவித்து விட்டு அவன் இங்கிருந்து அவன் திரும்பி போயிடுறான். அந்த போன உல்லூக் கான் தான் பின்னாடி முட்டாள்களின் அடையாளம்னு சொல்லக்கூடியதாக, நம்ம என்ன சொல்லுவோம், முட்டாள்தனம் பண்ணா என்னடா முகமது பின் துக்ளக் மாதிரி பண்றியேம்போமே, அந்த முகமது பின் துக்ளக்குடைய டைட்டிலோட அவன் வந்து ராஜாவாகிறான். யாரு? இங்க வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிய இந்த உல்லூக் கான்கிறவன். இவன் இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் இவன் அடுத்தது என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், அதுக்கு அந்த பக்கத்தெல்லாம் கூட நம்ம வந்து எப்படியாவது ஆக்கிரமிச்சு அங்கேயும் நம்மளோட ராஜ்யத்தை விரிவடைய செய்ய வேண்டும்ங்கிறது அந்த பக்கம் போனான். போன நேரத்துல இவனால வந்து சரியா அதுக்குள்ள பணங்கணம் எல்லாம் இல்லாத காரணத்தினால அவ்வளவு வலுவா இருந்த இவன் வலுவிழந்து போறான். அப்ப என்ன ஆகுது, இவன் கீழே இருக்கக்கூடிய இந்த மதுரை, இந்த மாதிரி பல பல குட்டி குட்டி ராஜ்யங்கள் இருக்கு. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் முதல்ல என்னன்னா உல்லூக் கான், அதாவது துக்ளக்கிட்ட இருந்து பிரிந்து போய் தனி சாம்ராஜ்யம் என்று அவர்களை அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் அந்த துக்ளக்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து சேர்றான். அவன் யாரு அப்படின்னு போட்டா அவன் தான் இபின் பதூதா. யார் அந்த இபின் பதூதான்னு பார்த்தோம்னா, மொராக்கோ அப்படிங்கக்கூடிய நாட்டுல வடபகுதியிலிருந்து உள்ள ஒரு துலுக்கன், ஒரு அரபி நல்லா படிச்ச ஒரு ஸ்காலர், குரான் எல்லாம் நல்லா தெரிந்தவர். அப்ப இவன் அங்க அப்படியே வந்துகிட்டு இவன் நேர வந்து இங்க வந்து சேர்ந்த உடனே இவனுக்குள்ள ஞானத்தை மெச்சி, யாருக்குள்ள ஞானத்தை, இபின் பதூதாங்கக்கூடியவனுக்குள்ள ஞானத்தை மெச்சி அவனை துக்ளக்கு வந்து அந்த நாட்டுல வந்து ஒரு இதாக அறிவிக்கிறார். அப்ப அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவன் வந்து டெல்லியை சுத்தி இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்துவதற்காக, கடும் இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறான். அவனால அதை செய்ய முடியல. அதுக்கப்புறம் பல காலகட்டங்கள்ல அவனுக்குள்ள நம்பிக்கை, அவன் மேல சில நம்பிக்கையின்மைகள் எல்லாம் துக்ளக்குக்கு ஏற்படுகிறது. கொண்டு போடுவானோங்கிற பயம் எல்லாம் வருது. இந்த மாதிரி எல்லாம் வரலாற்றுல பல விஷயங்கள் வருது. இப்படி இருக்கும்போது 1341 அவன் வந்து சீனாவுக்கு ஏதோ கிளம்புற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறான், அங்கிருந்து வெளியில வர்றான் டெல்லியில இருந்து. அப்படியே வந்து அவன் அங்கிருந்து மாலத்தீவு போய் அப்படியே போனோம் கடல்லன்னு அப்படின்னு இந்த பக்கம் வர்றான். அப்ப இவன் அங்கிருந்து நேரம் மாலத்தீவுக்கு 1341 42 வாக்குல அந்த நேரம் தான் மாலத்தீவு என்ன இருக்கு அப்படின்னா, பௌத்தர்கள் பிடியிலிருந்து துலுக்கம் வந்து அந்த நாட்டை பிடிச்சி அங்க உள்ளவனெல்லாம் துலுக்கனா மாத்தின நேரம். அப்ப அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன அப்படின்னா, துலுக்க சட்டப்படி குரானின் அடிப்படையில நீதி சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஜட்ஜு வேணும். அப்ப பார்த்து இந்த இபின் பதூதா மாலத்தீவுல போய் சேர்ந்த உடனே இபின் பதூதாவை என்ன பண்றான், மாலத்தீவு ராஜா ஜட்ஜ் ஆக்குறான். ஜட்ஜ் ஆக்குறது மட்டும் இல்லாம ராஜ குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணையும் கல்யாணம் செய்து கொடுக்குறான். இபின் பதூதாக்குள்ள வரலாறெல்லாம் நீங்க படிச்சே அப்படின்னா, அவன் எந்த ஊர்ல எல்லாம் இருக்கான், உலகத்துல பல நாடுகளுக்கு போயிருக்கான். போன நாட்டுல எல்லாம் லோக்கலா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுவானா. கல்யாணம் பண்ணிட்டு அந்த நாட்டை விட்டு போகும்போது தலாக் தலாக் தலாக்னு சொல்லி அங்கேயே டைவர்ஸ் பண்ணிட்டு போடுவானா. அப்ப எந்த அளவு இவங்க வந்து பெண்களை எல்லாம் மதித்திருக்கிறார்கள் வரலாற்றுன்னு பார்க்கணும். ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது சட்டத்துக்கு ஏதாவது வேலைன்னு சேரணும், அப்போ ஒத்திய கல்யாணம் பண்ணிக்கணும், ஊரை விட்டு போனோம்னா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு போனோம். இதுதான் இந்த இபின் பதூதா வரலாறு. அப்ப இந்த இபின் பதூதா மாலத்தீவுல மட்டும் 4 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அந்த நாட்டுல சொல்றாங்க அவங்க வரலாறுல. அப்ப இந்த இபின் பதூதா ஒரு 9 மாசமா என்னவோதான் மாலத்தீவுல இருக்கா. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுக்கு தான் நீதிபதி வேலையை கொடுத்து விட்டாங்களே. இந்த இபின் பதூதா என்ன பண்றான்னா, வெள்ளிக்கிழமை எவனாவது தொழுவதற்கு வராம இருந்தாச்சுன்னா அவனை வீதியில கட்டி வச்சு சவுக்கால் அடிக்கிற தண்டனையை கொடுத்தானாம். இதனால மக்களுக்கு கடும் கடுப்பு ஏற்பட்டு விட்டதான் இபின் பதூதா மேல. அதனால வேற வழி இல்லாம இபின் பதூதா அங்க ராஜினாமா செய்து விட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி இலங்கை போறான். இலங்கையில ஏதோ ஒரு கப்பல்ல ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் அங்கிருந்து வசமா 1342 43 வாக்குல எங்க வந்து சேர்றான்னா நம்ம மதுரைக்கு வந்து சேர்றான். அப்ப மதுரையில யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த துக்ளக்கில் இருந்து பிரிஞ்சு போனவன் தன்னையே தனி நாடுன்னு அறிவிச்சுட்டான்னு. அந்த இதுல 3வது ராஜாவாக கியாசுதீன் ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருந்தான். வணிகத்தினால் தான் இஸ்லாம் பரவியது, வன்முறையினால் பரவவில்லை. இதை நிலைநாட்டணுங்கிறதுக்கு தான் இப்ப வந்து ஹலீம் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கா. அப்படி
பஹரியாங்கிற புஸ்தகத்தை. இப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இதுல அவர் கோட் பண்ணி இருக்கிற இபின் பதூதா, இவர் இந்த மதுரை சுல்தானேட்டை பத்தி என்ன குறிப்பு சொல்றார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இவர் ஒரு இடத்துக்கு போறார். அங்க போன உடனே அங்க வந்து அந்த ஒரு முகாம் இருக்கிறது. அந்த முகாம்ல இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் அவங்க அங்க இருந்து 4 பக்கத்துக்கும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மரக்கழுவில் வரிசையாக நடப்பட்டு அதில் அந்த இந்துக்கள் ஏத்தி கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கள் மனைவிகள் கொல்லப்பட்டு அவங்களை இழுத்துக்கிட்டு வந்து அந்த பாடிய அந்த கழுவுல வந்து அவங்க முடியை கொண்டு கட்டுகிறார்கள். அவங்க குழந்தைகளை அவங்க மார்பகத்தின் மீது வைத்து அவர்களையும் வெட்டி கொன்றார்கள். இந்த மாதிரியான கொடூரத்தை நான் எங்குமே பார்த்ததில்லை. இது யாருக்குள்ள குறிப்பு? இபின் பதூதாக்குள்ள குறிப்பு. இவர் சொல்லக்கூடிய இந்த மதுரை சுல்தானேட்டை பத்தின குறிப்பு சொல்லிப்புட்டு, இவ்வளவு அந்த கியாசுதீன் சீக்கிரத்துல செத்து போறான், 2 வருஷத்துக்குள்ள ஆட்சியில செத்து போறான். அப்ப சொல்றாரு, இந்த மாதிரியான கொடுமைக்கு செய்ததுனால தான் இவன் சீக்கிரம் செத்து போனான் இப்படின்னு சொல்லி இபின் பதூதா சொல்றாரு. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த கியாசுதீன் எப்படி செத்து போனா அப்படிங்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த வயாகரா மாதிரி இருக்கிற ஒரு கிளுகிழுப்பு மருந்தை சாப்பிட்டு தான் அந்த ஆள் செத்து போனாங்கிறது வரலாறு. இபின் பதூதா இன்னொரு விஷயத்தையும் அவர் எழுதுறான். என்ன எழுதுறான் அப்படின்னு சொன்னாலும், இவன் ஒரு இடத்துக்கு போறான். அந்த இவனும் அந்த கியாசுதீனும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அப்ப அங்கிருந்து ஒரு குடியானவனை கூட்டு வர்றாங்களாம். கூட்டு வந்த உடனே இவன் வந்து ஒரு காஃபிர் அப்படின்னு சொல்றாங்களாம். சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்னா, அரபியில சொன்னானா அவனுக்குள்ள இவங்கள வெட்டி கொன்றுன்னு. உடனே வெட்டி கொள்ளும் போது கையை காட்டுறானா, அவனுக்குள்ள குழந்தையும் அவன் மனைவியும் மட்டும் வெட்டி கொள்ளு அப்படின்னாராம். சொன்ன உடனே இபின் பதூதா முகத்தை திருப்பி கொண்டாராம். அப்புறம் திருப்பி முகத்தை வரும்போது இந்த 2 பேரும் ரத்த வெள்ளத்தில் கடந்தார்கள். இது இபின் பதூதா எழுதக்கூடியது. இது ரிஹாலா அப்படிங்கக்கூடிய அந்த புக்கோடு 236வது பக்கத்துல இந்த விஷயம் இருக்கு. அடுத்தது இன்னொரு செய்தியும் வந்து அவர் அதுல பதிவிடுறாரு. என்ன பதிவிடுறார் அப்படின்னா, ஒரு நாள் கியாசுதீனும் இபின் பதூதாவும் இருக்கும்போது அங்கிருந்து ஒருத்தனை கூட்டு வராங்களாம். இவன் யார் அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு காஃபிர், ஒரு ஹிந்து அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே இவன் கையையும் காலையும் வெட்டு அப்படின்னு சொன்ன உடனே இபின் பதூதா இதை பார்க்க சகிக்காம கிளம்பினாராம். கிளம்பின உடனே, நீ எதுக்கு போற அப்படின்னு கேட்டாராம். 4 மணிக்கு தொழுவதற்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால 4 மணி தொழுகைக்கு நான் போறேன் அப்படின்னு இபின் பதூதா சொன்ன உடனே புரிந்து கொண்டு சிரித்தாராம். இவர் தொழுகையை முடிச்சுவிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா இவர்கள் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருந்தார்கள். இது இபின் பதூதா எழுதக்கூடியது. இந்த கொடுமை, இது எப்படிப்பட்ட கொடுமை, சகிக்க முடியாத கொடுமைன்னு சொல்லக்கூடிய இபின் பதூதா யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மாலத்தீவுல எவன்லாம் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வரலையோ அவனை ரோட்ல வச்சு சவுக்கால் அடிக்கணும்னு சொன்ன கொடூரக்காரனாலே தாங்க முடியாத கொடுமை இந்த மதுரையில் இவனுங்க செய்திருக்கானுங்கக்கூடியது இவரு சொல்லக்கூடிய இபின் பதூதா ரிஹாலால 236வது பக்கத்துல சொல்லியிருக்காரு. அப்ப இந்த விஷயம் அன்னைக்கு மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பின்னாடி இவரே சொல்றாரு. கங்காதேவிங்கக்கூடியவங்க சமஸ்கிருதத்துல கம்பண்ண குமார கம்பண்ணாவு கூட வரும்போது அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்காரு மதுரா விஜயத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த விஷயத்தை அப்படியே அழகா இப்ப இந்த அதுல என்ன சொல்லுவார் அப்படின்னா, இபின் பதூதா இந்த ஒரு இடத்தில் நகர்ந்த நிகழ்வு, இது முடிஞ்ச உடனே இவங்க அடுத்த இடத்துக்கு போவாங்க. அடுத்த இடத்துல போன உடனே அங்க இருக்கிற காடுகளை எல்லாம் வெட்டுவார்கள். வெட்டி இந்த மாதிரி ஹிந்துக்களை பிடிச்சு ஒரு முகாம் மாதிரி நடத்தி அடுத்த இடத்துல இதே மாதிரி கழுவை வைத்து கொல்லுவார்கள். அது முடிஞ்ச உடனே அடுத்த இடத்துக்கு போவாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்களை பிடிப்பார்கள், மரங்களை வெட்டுவார்கள், இந்த மாதிரி சித்திரவதை செய்வார்கள், கொல்லுவார்கள். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். இது வந்து இபின் பதூதா சொல்றது. இப்ப கங்காதேவி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மதுரையில நான் அந்த மதுரைக்குள்ள வந்து பார்த்த உடனேயே நான் ரொம்ப மனசு வெம்பி போனேன். அங்க இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கின்றன. அழிக்கப்பட்டதையும் கூட அந்த இடங்களில் எல்லாம் ஒவ்வொரு கழுமரத்தில் மண்டை ஓடுகள் தொங்கிக் கொண்டிருந்தன. இப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே அதே ஸ்டேட்மெண்ட் கங்காதேவி அவர்களுக்குள்ள குறிப்பிலையும் வருது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களின் சலங்கை ஒலிகளும் வளையல் ஓசைகளும் கேட்ட தெருக்களில் இன்று சங்கிலியால் இழுக்கப்பட்டு வந்த பிராமணர்களின் அலறல் சத்தம் கேட்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது சொல்றாங்க, தாமிரபரணி நதி வெண்மையாக எப்படி ஓடிச்சான், எங்கள் பெண்கள் வந்து சந்தனத்தை உடலில் தேய்த்த அந்த சந்தனம் அவர்கள் குளிக்கும் போது கரைஞ்சு ஓடின நதி இன்று பசுக்களை வெட்டிய இரத்தத்தினால் சிகப்பாக ஓடுகிறது.
இதுதான் இந்த மதுரை சுல்தானேட் ஆட்சியை பத்தி கங்காதேவிக்குள்ள மதுரா விஜயத்துல வர்ற குறிப்பு. நம்ம எதை கவனிக்கணும், இவர் தான் இந்த 2 பேரையும் இந்த புதுமடம் ஹலீம் கோட் பண்றாரு. இவர் சொன்ன 2 பேரும் இந்த மதுரை சுல்தானேட் எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்பதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். இதுக்கப்புறம் எங்கய்யா இதுல அமைதியாக இந்த இது நடந்ததுன்னு அதுக்கப்புறம் அதுல சொல்றாரு, முஸ்லிம்களை புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளா பிற்காலத்தில் தான் முஸ்லிம்களை புரிந்து கொண்டு விஜயநகரக்காரர்கள் அவர்களையும் சேர்த்து கொண்டார்கள். இப்ப அவர்களை சேர்த்து கொண்டதுனால என்ன நடந்தது, தலக்கோட்டா யுத்தத்துல ராமராயர் தோத்து போறாரு, இறந்து போறாரு. எப்படி செத்து போனாரு, 2 துலுக்கனை கூட சேர்த்திருந்தாரு. கிலானி பிரதர்ஸ்னு பேரு. அந்த கிலானி பிரதர்ஸ் என்ன பண்றான், சுல்தான்கள் படம் வரும்போது இவங்க படம் போகும்போது தன் சொந்த ராஜாவுக்கு எதிராக பீரங்கியை திருப்பி இந்த படையவே கொன்ற துரோகத்தை செய்தான். இந்த துலுக்கனை விஜயநகர படையில சேர்த்ததுனால வந்த வினை என்னடான்னா விஜயநகர பேரரசு அழிந்தது. அப்ப இவர் சொல்றது என்னன்னா, விஜயநகர பேரரசு பின்னாடி புரிந்து கொண்டு சேர்த்தார்கள். அவங்க புரிந்து கொண்டு சேர்க்கல, புரிந்து கொள்ளாமல் சேர்த்ததுனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்குங்கக்கூடியதை புரிஞ்சுக்கணும். அதையும் கூட ஒரு முக்கியமான அவருக்குள்ள இந்த வரலாற்றெல்லாம் அப்படியே அவரு சொல்லிட்டு வரும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வரலாறு அனைவரையும் சென்றடைய வேண்டும். எந்த வரலாறு, நீ சொன்ன இந்த போலி வரலாறா சென்றடையணும்? இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. நேத்திக்கோ இன்னைக்கோ ஹமீத் அன்சாரின்னு நம்ம நாட்டின் முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்தார். அவரு பேசியிருக்கார். என்னடான்னா, லோடி, அதே மாதிரி கஷினி முகமது, இவர்களை எல்லாம் நம்ம ஆக்கிரமிப்பாளர்கள் கொள்ளையெடுத்தவர்கள்னு சொல்லக்கூடாது, அவர்களெல்லாம் நம் நாட்டின் மைந்தர்கள். எப்படி ஏன்டா இந்த நாட்டை 16 முறை கொள்ளையடிச்சுட்டு போய் இந்த கோவில்ல இருக்கிற விக்கிரகத்தை கொண்டு அங்க போட்டு இதுக்கு மேலதான் நான் நடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனை எழுதி வச்சவன் இங்க கொள்ளையடிக்க வந்தவன் இல்லையா? அவனே நான் கொள்ளக்காரன்னு எழுதியிருக்கானே, அப்புறம் இல்லைன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? அப்போ இந்த ட்ரெண்ட் எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அவ்வளவு துலுக்கனி யோக்கியன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு வரலாற்றை சொல்வது ஒண்ணு. 2வது, இதோடு இன்னொரு நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எவெல்லாம் இந்த ஜிஹாத் என்ற வன்முறையை நீங்களும் செய்யணுங்கிறதுக்கு முஸ்லிம்களை தூண்டக்கூடிய விஷயம். இப்ப இதுல என்ன கவனிங்க, இவன் யாரெல்லாம் இவனுங்க போற்றுறான், இந்த நாட்டை கொள்ளையடிச்சவன், இந்த நாட்டில் கொலை பண்ணவன், இவனுகளெல்லாம் பத்தி வரலாற்றை எழுதி வச்சு இவனுகள்லாம் பெரிய ஆளுகள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய துலுக்க ராஜாக்களை நாங்கள் போற்றுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கஸ்வாயி ஹிந்த் அப்படிங்கக்கூடிய பேரை வைத்து இந்தியாவில் வன்முறை செய்பவர்களை நியாயப்படுத்துவதும் வன்முறையை தூண்டுவதற்கு இவங்களெல்லாம் ஐகானிக் ஃபிகர்ஸாக மாற்றுவதும் தான் இவங்களுக்குள்ள நோக்கம். அதே மாதிரி தான் நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான் 2 பயல்களையும் 7000 கோயிலுக்கு கீழே இடிக்கல, இவனுகளை குளோரிஃபை பண்ணான். இப்ப பாருங்க, இப்ப மதுரை சுல்தானேட்டை குளோரிஃபை பண்றான். இந்த மதுரை சுல்தானேட்டுக்குள்ள வரலாறு என்ன, இவன் ரங்கநாதர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதே மாதிரி சிதம்பரம் கோயில், இந்த மாதிரி பல கோவில்களை சூறையாடி அதுல பைசா ஊத்திட்டு ஓடினவன் இவன். அப்ப நீங்க இவனெல்லாம் நீங்க குளோரிஃபை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நீங்க ஒரு ஜிஹாதை ஆதரிப்பதற்காக ஒரு சமுதாயத்தை தயார் செய்கிறீர்களா இல்லையா? அதனால இந்த புத்தகத்தின் நோக்கம் என்பது தப்பான வரலாற்றை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல. இந்த புத்தகத்தின் நோக்கம் இந்த நாட்டில் ஹிந்து வெறுப்பு, தேச விரோத செயல்களில் இஸ்லாமியர்களை ஈடுபட வைப்பதற்கு ஊக்கம் கொடுப்பதை தவிர இதற்கு எந்த நோக்கம் இருக்க முடியாது. அப்பவே தெரிஞ்சுக்கணும், இதை நடத்தினது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்ங்கிறதுனால சந்தேகம் இல்லாமல் இது அப்படித்தான் இருக்க முடியும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை.